Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கேரளா ஸ்டேட் ட்ரிவாண்ட்ரம் சிட்டில வெஞ்ஞாரமூடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கரெக்டா February 25 2025 வருடம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க 3 நாளைக்கு முன்னாடி மதியம் 2 மணி பக்கம் அஃபான் அப்படிங்கிற 23 வயசு பையன் ஒரு ஷோல்டர் பேக்கை போட்டுக்கிட்டு அப்படியே டியூஷனுக்கு வர மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார வரான். பாக்குறவங்க எல்லாரும் சாதாரணமா பாக்குறாங்க. 23 வயசு பையன் பாக்குறதுக்கு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான். டியூஷன் பேக் வேற போட்டுட்டு வரான். ஏதாவது பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்களா, யாராச்சும் பிடிச்சி ராகிங் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி தானே எல்லாத்துக்குமே தோணும். அவனை பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா அப்படிதான் தோணுச்சு. ஆனா அடுத்த நிமிஷம் அவன் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, 6 கொலை பண்ணிட்டு நான் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார நுழையிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆரம்பத்துல இவன் உண்மையாலுமே காமெடி தான் பண்றானா அப்படிங்கறத பார்த்தா அவன் வச்சிருந்த ஷோல்டர் பேக்ல ஒரு சுத்தி எடுத்து காட்டுறான். இந்த சுத்தி வச்சுதான் 6 பேர்த்த நான் கொலை பண்ணேன், கொடூரமா கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத சொல்றான். அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயம். யார் இவன், இவனுக்கு என்ன ஆச்சு, எதனால கொலை பண்ணா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அஃபான் கிட்ட கேட்கறதெல்லாம் சில விஷயங்கள் தான். 6 கொலை பண்ணதா நீ சொல்ற, எதுக்காக பண்ண, எங்க பண்ண, யார் யாரையெல்லாம் நீ கொலை பண்ண, இப்படிங்கிற விஷயத்த தான் கேட்கறாங்க. அதுக்கு அஃபான் என்ன சொல்றான், கடைசி 6 மணி நேரத்துல நான் இந்த 6 கொலையை பண்ணேன். என்னால கோபத்தை கட்டுப்படுத்த முடியாததுனாலதான் கொலை பண்ணேன். எல்லாருமே என்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். முதல் கொலையா பங்கோட்டை அப்படிங்கிற இடத்துல என்னோட 88 வயதுடைய பாட்டியை கொலை பண்ணேன். பாட்டியை கொலை பண்ணதுக்கு அப்புறம் சுலாலத் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற என்னோட சித்தப்பா சித்தியை கொலை பண்ணேன். அவங்க 2 பேர்த்த கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்னோட சொந்த வீடு பேருமலையில இருக்கிற என்னோட சொந்த வீட்டுல 3 கொலைகளை பண்ணேன். அதுல ஒன்னு என்னோட அம்மா, இன்னொன்னு என்னோட 14 வயசு தம்பி, 3வது என்னோட 19 வயது காதலி அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றான். போலீஸ் அடுத்த நிமிஷம் எல்லாத்தோட அட்ரஸும் வாங்கிட்டு செக் பண்றதுக்கு போறாங்க. ஆனா செக் பண்றதுக்கு முன்னாடி அஃபான் சொல்றது என்னன்னா, இவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு கடைசியா நானும் விஷம் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றான். இதை கேட்டோன்னா போலீஸ்க்கு முதல் விஷயமா போய் ஹாஸ்பிட்டல்ல இவனை அட்மிட் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவனை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் விசாரணையை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா போலீஸ் 3 செப்பரேட் டீம் ஃபார்ம் பண்ணி 3 இடங்களுக்குமே போறாங்க. 3 இடங்களுக்குமே போகும்போது இவன் சொன்ன மாதிரியே எல்லாருமே கொடூரமா இறந்து கிடக்குறாங்க. பார்க்கும் போது மண்டை எல்லாமே உடைஞ்சிருக்கு. முக்கியமா இந்த அஃபானோட காதலி, அந்த பொண்ணோட தலை உடைஞ்சு மூளை எல்லாமே வெளியே வந்திருக்கிறத போலீஸ் கொடூரமான வகையில பாக்குறாங்க. அங்க உடனே ஃபாரன்சிக் டீம் வராங்க. அந்த ரோட்டையே பிளாக் பண்றாங்க. யாருமே உள்ளார வரக்கூடாது, எந்த தடையுமே அலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல போலீஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க. போலீஸ் இந்த பேருமலை அப்படிங்கிற அஃபானோட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் சொன்னது என்னன்னா, நீங்க போகிறதுக்குள்ளார என்னோட வீடு வெடிச்சு செதறினாலும் செதறிடும், ஏன்னா நான் வரதுக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டேன் அப்படிங்கறத சொல்றான். அவன் ஓபன் பண்ணி தான் விட்டான். ஆனா ஜன்னல் வழியா எல்லா கேஸுமே வெளியேறிக்கிட்டே இருந்திருக்கு. வீட்டுக்குள்ளார கேஸ் அவ்வளவோ பரவல. அது மட்டும் இல்லாம போலீஸ் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இவன் செஞ்சது 6 கொலை இல்ல, 5 கொலை. இவனோட அம்மாவை கொலை பண்ணிட்டேன்னு சொன்னான். ஆனா அவங்க அம்மா சீரியஸான கண்டிஷன்ல அந்த வீட்டுல உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல போலீஸ் அதை கண்டுபிடிச்சோன்னு உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவங்களோட உயிரை காப்பாத்துறாங்க. அவங்க பேசுறதுக்கு மட்டுமே 2 நாட்கள் பக்கம் ஆச்சு. ஏன்னா அந்த லெவலுக்கு அவங்க சீரியஸா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இது எல்லாமே கண்டுபிடிச்சோன்னா போலீஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வருது. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் என்ன சொல்றாரு, இந்த அஃபான் அப்படிங்கிற பையன் விஷம் குடிச்சிருக்கான், ஆனா ரொம்ப எல்லாம் குடிக்கல, அவனை நாங்க காப்பாத்திட்டோம். ஆனா அவன் பேசுறதுக்கும் நீங்க அவன் கிட்ட என்கொயரி பண்றதுக்கும் அட்லீஸ்ட் 2 நாள் ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னொரு சைடு போலீஸ்க்கு இந்த 5 டெட் பாடியுமே போய் அட்டாப்சி பண்ணி அட்டாப்சி ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து எப்படி இறந்தாங்க, இவனுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 2 நாள் பக்கம் வரும். ஆனா போலீஸ்க்கு ஒரு விஷயம் நீட்டா தெரியுது, நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கோம். கொலையாளி அவனே வந்து ஒத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அவனோட உயிரை நம்ம காப்பாத்திட்டோம். இருக்கிற எவிடன்ஸ் ஆகட்டும், ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இவனுக்கு ஈஸியாவே தண்டனை வாங்கி தந்துடலாம் அப்படிங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். ஆனா எதுக்காக கொலை பண்ணா அப்படிங்கிற ஒரு தெளிவு மட்டும் போலீஸ்க்கு யாருக்குமே கிடைக்கல. ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்கான். 6 பேர்த்த கொலை பண்ண ட்ரை பண்ணி 5 பேர்த்த கொலை பண்ணியிருக்கான். இந்த குடும்பத்துல இவனை பத்தி தெரிஞ்சவங்க வேற யாரு, உண்மையானுமே இவங்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது யாருன்னு பார்க்கும்போது இவங்க அப்பா தான் மிச்சம் ஒரே ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேரு ரஹீம். ரஹீம் சவுதி அரேபியால ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவருக்கு போகுது. அடுத்த நாளே கத்தி கதற அழுதுகிட்டு அந்த இடத்துக்கு வராரு.
அட்டாப்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தோட பாடியுமே இறுதி சடங்குக்கு கொண்டுட்டு போறாங்க. அந்த டைம்ல தான் 2 நாள் பக்கம் ஆயிடுச்சு. இந்த அஃபான் அப்படிங்கிறவனை நம்ம விசாரிக்கிறதுக்கான டைம் ஆயிடுச்சு. இப்ப மோட்டிவ் ஆஃப் மர்டரை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் ஒரு சுத்தி வச்சுதான் கொலை பண்ணியிருக்கான். அவன் எப்படி இந்த கொலையை எக்ஸிக்யூட் பண்ணான், எதுக்காக இந்த கொலையை பண்ணான், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த அஃபான் அப்படிங்கிற ஒரு 23 வயசு பையனை கேட்டா மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்ததா போலீஸ்க்கு டாக்டரோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் அஃபானை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போய் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேட்டதெல்லாம் மோட்டிவ் ஆஃப் மர்டர், எதுக்கு நீ கொலை பண்ண? அவன் சொன்னதெல்லாம் ஒரு கோபத்துல நான் கொலை பண்ணிட்டேன், இவங்களை பழி வாங்கறதுக்கு ஒரு ரிவெஞ்சுக்காக நான் கொலை பண்ணேன். அப்படி என்ன உனக்கு ரிவெஞ்ச், அப்படி என்ன உனக்கு இவங்க மேல ஒரு கோபம், ஒரு குடும்பத்தையே கொல்ற லெவலுக்கு என்ன கோபம்னு கேட்கும் போது, எனக்கு தேவையான போது இவங்க எனக்கு காசு தரல, எனக்கு ஒரு கடன் இருக்கு, அந்த கடனை கட்டுறதுக்காக இவங்க கிட்ட காசு கேட்டேன், எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் காசு இருந்திருக்கு, ஆனா இவங்க கை விரிச்சிட்டாங்க, அதனாலதான் நான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சாதாரண ரீசனை சொல்றான். காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு 6 கொலை பண்றதுக்கு எப்படா நீ முயற்சி பண்ண? உண்மையானுமே காசு கொடுக்காததான் ரீசனா அப்படிங்கறது ரொம்ப தெளிவா கேட்கிறாங்க. அப்பதான் அஃபானோட வாழ்க்கையில என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அவன் இந்த நிலைமைக்கு எப்படி வந்தான், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே போலீஸ்க்கு தெரிய வருது. அஃபானோட அப்பா பேரு ரஹீம். ரஹீம்க்கு 56 வயசு ஆகுது. அவங்க அம்மா பேரு ஷெமி. ஷெமிக்கு 47 வயசு ஆகுது. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணி பல வருடங்கள் ஆச்சு. 2 குழந்தைங்க. மூத்த பையனோட பேர் தான் அஃபான், இவனுக்கு 23 வயசு. இளைய பையனோட பேரு அஃப்சான், அவனுக்கு வெறும் 14 வயசு தான் ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த 14 வயசு பையனையும் சுத்தி வச்சு இவன் கொலை பண்ணியிருக்கான். இந்த அஃபானுக்கு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பெருசா வேலையில இல்ல, அவனுக்கு வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. இந்த அஃபானோட அப்பா சவுதி அரேபியால கார் ஸ்பேர் பார்ட்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மூலியமா அவருக்கு நல்ல லாபம் வருது. அதை தான் வீட்டுக்கு அமைச்சு விட்டு வீட்டை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள், பேசாம நீ என் கூட சவுதி அரேபியா வந்து என்னோட பிசினஸ் நீ கத்துக்கோ, அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் நீ டேக் ஓவர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தன்னோட பையனான அப்சானை அந்த சவுதி அரேபியாவுக்கு கூட்டிட்டு போனார். கரெக்டா சொல்லணும்னா கோவிட் டைமுக்கு முன்னாடி. ஒரு 6 மாசம் பக்கம் அவன் சவுதி அரேபியால இருந்தான். அவனுக்கு அந்த கார் ஸ்பேர் பார்ட் பிசினஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அவனுக்கு பேசிக்கா பிசினஸ் பண்றதுலயே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்த பையன் தான் இந்த அப்சான். அப்பா என்னென்னமோ பண்ண சொல்றாரு, எல்லாத்தையுமே பாத்துக்க சொல்றாரு, மேனேஜ் பண்ண சொல்றாரு, இதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, இதை கத்துக்கிறதுக்கு முடியல, கத்துக்கிறதுக்கு விரும்பல. இந்த மாதிரி அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட அப்பாவை நல்லா கடுப்பேத்திட்டு இருந்தான். அவனோட அப்பாவுக்கும் சவுதி அரேபியால நம்மளோட பையனை கூட்டிட்டு வந்துட்டு நம்மளோட பிசினஸே அவனுக்கு கத்து தர முடியல, அவனும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு இருந்தாரு. அப்பதான் கோவிட் டைம் வந்துச்சு. கோவிட் டைம் அப்ப ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் எல்லாமே அப்படியே படுத்துக்குச்சு. நிறைய பேர் கடையை மூடிட்டு போயிட்டாங்க. அதே தான் ரஹீம்க்கும். அவரோட கார் ஸ்பேர் பார்ட்ஸ் பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ்ல வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தன்னோட பையன் மட்டும் எதுக்கு சவுதி அரேபியால இருக்கணும், அவனையும் திருப்பி இந்தியாவுக்கே அனுப்பிச்சுடலாம், கோவிட் டைம்ல நம்ம ஃபாரின் கண்ட்ரில இருக்க முடியாது, இவனாவது போய் குடும்பத்தை பாத்துக்கிட்டுமேன்னு சொல்லிட்டு அக்கறையோட தன்னோட பையனை வீட்டுக்கு அமைச்சு விட்டார். அது மட்டும் இல்லாம நம்மளோட பிசினஸ்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அங்க போகட்டும், இந்தியால அவனுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது பிசினஸ் இருந்தா அவன் செய்யட்டுமேன்னு சொல்லிட்டு தன்னோட பையனை அமுச்சு வச்சிருக்காரு. ஆனா அஃபான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பெருசா ஒண்ணு பிசினஸ் பண்ணல, பிசினஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. சும்மா நம்ம பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருப்போம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருந்தான். ஆனா இவனுக்கும் ஒரு லவ்வர் இருக்கா. அந்த லவ்வரோட பேர் தான் ஃபசானா. ஃபசானாவுக்கு 19 வயசு ஆகுது. ஒரு பையன் வேலைக்கு போறானா இல்லையோ, அவன் என்ன பண்ணாலும் சரி, பாக்குறதுக்கு அழகா இருக்கானா, இன்னசென்டா இருக்கானா, நம்ம கிட்ட வந்து நல்லா பேசுறானா, நம்ம லவ் பண்ணிடுவோமேன்னு சொல்லிட்டு இந்த 2 ஜோடியும் அவங்களோட லவ் காதல் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க 2 பேத்துக்கும் வயசு சின்ன வயசு தான், அதனால பார்த்தோன்னா ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கு. அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா டீப்பா இருக்கு. இது எல்லாமே லவ் தான், நம்ம எல்லாமே லவ் பண்ணி நல்லபடியா வாழலாம்னு சொல்லிட்டு அவங்களோட லவ் ஸ்டோரி பாட்டுக்கும் ஒரு 2-3 வருஷங்களா நடந்துட்டு இருந்திருக்கு. இது அஃபானோட வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இருந்தாலும் ஓகே, 23 வயசு பையன் கொஞ்சம் மெச்சூர்டா தான் ஹேண்டில் பண்ணுவான். ஒரு பொண்ணை லவ் பண்றானா, அது உண்மையானுமே ஸ்ட்ராங்கா இருக்கா, ஒரு 26, 27 அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது இவங்களோட லவ் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போமேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும் போதுதான் ஒரு நாள் அஃபான், எனக்கு பெரிய கடன் தொல்லை இருக்கு, கடன் வாங்கினவங்க எல்லாமே கேட்டு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா சவுதி அரேபியால இருக்கிற அப்பாவுக்கு கால் பண்ணி, எனக்கு கொஞ்சம் காசு வேணும்பா, நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டான். ஆனா அவங்க அப்பா காசு தரத்துக்கு தயாரா இல்லை. தன்னோட அம்மா கிட்ட கேட்டாலும் அவங்களும் காசு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. தன்னோட பாட்டியான சல்மா தேவி தனியா ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க, பங்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல. அவங்க கிட்ட கேட்டா பாட்டியும் கை விரிச்சிட்டாங்க. எனக்கே 88 வயசு ஆகுது, என் காசு எனக்கு வேணும்பான்னு சொல்லிட்டு அவங்க கை விரிச்சிட்டாங்க. அவனோட க்ளோஸா இருக்க சித்தப்பா சித்தி, சித்தப்பாவோட பேரு லத்தீப்.
இந்த லத்தீஃப்க்கு 47 வயசு ஆகுது. சித்தியோட பேரு சாஹிதா. சாஹிதாவுக்கு 42 வயசு ஆகுது. அவங்க கிட்ட போய் காசு கேட்கும் போதும் அவங்க கை விரிச்சிட்டாங்க, எங்களால காசு தர முடியாது இப்படின்னு. எல்லாமே கை விரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட காதலியான ஃபசானா வீடு கட்டுறதுக்கு காசு வேணுமேன்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்கள்ல கடன் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா காதலனான அப்சான் என்ன பண்ணிருக்கான், என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுல இருக்கிற காசை யாருக்கும் தெரியாம ஒரு லம்பான அமௌண்ட்டை ஃபசானா கிட்ட கொடுத்துருக்கான். அதை வச்சுதான் அவங்க வீடே கட்டினாங்க. அவங்க வீடு கட்டி முடிக்கிற டைம்ல தான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், தன்னோட பையனான அப்சான் ஒரு லம்பான அமௌண்ட் எடுத்து அந்த காதலிக்கு கொடுத்துட்டான்னு. அவ வீடு கட்டணும்னா அவங்களோட அப்பா அம்மா சம்பாதிப்பாங்க, அவங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டுவாங்கடா. நீ எதுக்குற நம்மளோட சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து உன்னோட லவருக்கு கொடுத்த, இப்ப நமக்கு தேவை அப்படின்னா என்னடா பண்றது? உனக்கு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காசு இருந்துச்சு இல்ல, அதை தூக்கி கொடுத்துட்டே இனிமேட்டு நீ எப்ப நல்லபடியா இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த அஃபான் மேல நல்ல ஒரு கோவம். இவங்களும் ஒண்ணும் பொண்ணு பணக்காரங்களா இல்ல, சவுதி அரேபியால அவங்க அப்பா பிசினஸ் பண்ணாலும் அதுல இருந்து கம்மியான லாபம் தான் வருது. இவங்களுக்கு தேவையான சேவிங்ஸை வச்சுக்கிட்டு நம்மளோட குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ தன்னோட பையன் முட்டாள்தனமா காதல் அப்படிங்கிற பேர்ல வீட்டுல இருக்கிற ஒரு லம்பான அமௌண்ட்டை தூக்கி அவனோட காதலிக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ அவங்களோட கையிலுமே எந்த காசுமே இல்லை. இப்போ அஃபான் நான் தொழில் பண்ணணும், எனக்கு நிறைய கடன் இருக்கு, காசு தாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கோபம் தான் வந்துச்சு. உன்னோட காசை நீயே தூக்கி கொடுத்துட்ட, இப்ப எங்ககிட்ட எந்த மூஞ்சி வச்சுட்டு கேட்கிற? உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சுன்னா அந்த காசை வச்சு நீ பிசினஸ் பண்ணிருப்ப. உன்னோட காதலிக்கு நீ கிஃப்டா தந்திருக்க மாட்ட, உன்னோட காதலியோட அப்பா அம்மாவும் அதை வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாத்தையுமே முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கிற காசு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு ஒரு பொறுப்பும் இல்லாம இப்ப காசு கேட்கறியான்னு சொல்லிதான் எல்லாருமே ஒட்டுக்கா அவன் மேல கோவப்பட்டாங்க. ஆனா இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே ஃபசானாவுக்கு தெரியாது. இந்த ஃபசானா அடிக்கடி அஃபானோட வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. 2 பேருமே லவ் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற முறையில அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஃபசானா கிட்ட இந்த மாதிரி எந்த விஷயங்களை சொன்னாலும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல பாதிக்கும், அதனால அதை நம்ம ஃபசானாவுக்கு தெரிவிக்க வேணாம், ஆனா அஃபானு கிட்ட மட்டும் நம்ம தெரிவிப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட கோபத்தை தன்னோட பையன் கிட்ட காட்டிட்டு இருந்தாங்க. சோ இப்பதான் அஃபானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெஸ் லெவல் ஏற ஆரம்பிக்குது. எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. கடன் கொடுத்தவன் காலரை பிடிச்சி கேட்கறான், எனக்கு செம்ம கேவலமா இருக்கு. தன்னோட அப்பா கிட்ட இன்னொரு டைம் கால் பண்ணி கேட்டிருக்கான், ஆனா அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாவே இல்லை. இவனோட லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே கால் பண்ணியிருக்கான், யாரும் ஒத்த பைசா கூட தரமாட்டிக்கிறாங்க. நீ ஆல்ரெடி உன்னோட காதலிக்கு தானம் பண்ணது எங்களுக்கு போதும், இனிமேட்டு உங்ககிட்ட கொடுத்தா அதை தொலைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைங்கிறத ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க. இப்பதான் அவனுக்கு கோபம் தலைக்கு மேல ஏறுது, எல்லாத்தையுமே கொலை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். பிப்ரவரி 25 2025 வருடம் ஒரு சுத்தி எடுத்து பேக் பேக்ல வச்சுக்கிட்டு இடமா சல்மா தேவி, அவனோட 88 வயதுடைய பாட்டி, பன்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அந்த பாட்டியும் கதவை திறந்து வாடான்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே பேசல, சுத்தி எடுத்து அப்படியே மண்டையில அடிச்சிருக்கான். பாட்டி அப்பவே மண்டை உடைஞ்சு இறந்துட்டாங்க. அவங்கள இன்னும் கொடூரமா கொலை பண்ணணுமே சொல்லிட்டு நிறைய டைம் உடம்பு ஃபுல்லா அடிச்சிருக்கான். அவனோட கோவத்தை எல்லாமே அந்த 88 வயது பாட்டி மேல அவன் திணிச்சிருக்கான். கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா சுல்லாலத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அங்கதான் அவனோட சித்தப்பா சித்தி 2 பேருமே வாழ்றாங்க. அந்த சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போறான். சித்தி தான் கதவை திறக்கிறாங்க. அதே சுத்தி வச்சு சித்தி அடிச்சிருக்கான். கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து சித்தப்பாவையும் கொலை பண்ணியிருக்கான். யாராலையுமே எதுவும் செய்ய முடியல, ஒரு சுத்தி வச்சிருக்கான், வெறித்தனமா இருக்கான். அவங்களுக்கு இவனை கொல்லணும்னு சொல்லிட்டு எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை. தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா முடியல. அந்த சித்தப்பா சித்தி 2 பேத்தையுமே கொலை பண்ணிட்டு அடுத்ததான் அவன் போனது எங்கன்னா தன்னோட லவ்வரான ஃபசீனா வீட்டுக்கு வெளியே ஒரு ஒர்க் ஷாப்பு கிட்ட நின்றுகிட்டு தன்னோட லவ்வருக்கு கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளோட வீட்டுக்கு போலாம் அப்படிங்கறது கூப்பிட்டுருக்கான். ஃபசீனா வெறும் 19 வயதுடைய ஃபசீனா, +2 முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஃபசீனா தன்னோட அம்மா கிட்ட டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. சிசிடிவி காட்சிகள் எல்லாமே கிளியரா பதிவாயிருக்கு. அவங்களோட வீட்டை விட்டு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. ஒரு ஒர்க் ஷாப்பு கிட்ட இவன் ஒரு பைக்ல வெயிட் பண்றான். அந்த பைக்ல ஏறி ஃபசீனா உட்காடுறாங்க. அதுக்கு அடுத்ததா தன்னோட லவ்வரை அவனோட சொந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போறான். பேருமலை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அவனோட சொந்த வீட்டுக்கு தன்னோட லவ்வரை கூட்டிட்டு போய் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. தன்னோட அம்மா, தன்னோட தம்பி, தன்னோட லவ்வர். அவனோட அம்மா ஃபசீனாவுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு கப்ல தண்ணி கொண்டுட்டு வராங்க. தன்னோட லவ்வருக்கு முன்னாடியே அந்த சுத்தியை வச்சு ஓங்கி தன்னோட அம்மாவை அடிச்சிருக்கான். அடிக்காதரான்னு அவங்க கத்திருக்காங்க, இருந்தாலும் பல டைம் அடிச்சிருக்கான். பக்கத்துல 14 வயசு தம்பி அடிக்காதனான்னு சொல்லி கதறி இருக்கான். அவன் எந்த தப்புமே பண்ணல, அவன் கிட்ட காசும் இல்ல, இருந்தாலும் கோபத்துல தன்னோட 14 வயசு தம்பியும் கொலை பண்ணியிருக்கான்.
இவங்க ரெண்டு பேத்தையுமே அடிக்கும் போது ஃபசீனாவுக்கு செம்ம பயம். இவன் எதுக்காகடா என்னை இங்க கொண்டுட்டு வந்தான், எதுக்காகடா இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஃபசீனாவுக்கு எதுவுமே புரியல. உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேத்தையுமே ஓங்கி அடிச்சு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தன்னோட லவ்வர் எங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்கான். ஃபசீனாவை கண்டுபிடிச்சோன்னு ஓங்கி பல டைம் அந்த ஃபசீனாவோட தலையில அடிச்சிருக்கான். போலீஸ் பார்க்கும் போது அவங்களோட தலை எல்லாம் உடைஞ்சு, ஸ்கல் உடைஞ்சு, மூளை எல்லாமே வெளியே வந்துருந்துச்சு. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட லவ்வரையும் அவனோட 88 வயது பாட்டியும் தான் இவன் ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்கான். அவங்களோட மண்டை, ஸ்கல் எல்லாமே உடைஞ்சிருக்கு. இவனுக்கு ஏதாச்சும் மன லெவல்ல பிரச்சனை இருக்காங்கிறது கூட போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்க காசு தரலன்னு சொல்லிட்டு கோபத்துல ஒரு குடும்பத்தையே கொலை பண்ண முடியுமா? அதனால ஒரு மனநல மருத்துவரையும் கூட்டிட்டு வந்து இவனுக்கு சிகிச்சை தர ஆரம்பிச்சாங்க. அந்த மனநல மருத்துவர் டெஸ்ட் பண்ணி இவன் ரொம்ப கிளாரிட்டியோட தான் இருக்கான், இவனுக்கு மனநல விஷயமா எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. சோ இப்ப போலீஸ்க்கு இவன் எப்படி எல்லா கொலையும் பண்ணான் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. இந்த கொலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அந்த 3 கொலை அவனோட சொந்த வீட்டுல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிச்சனுக்கு போய் சிலிண்டரோட கேஸை ஓபன் பண்ணி விட்டுருக்கான். ஓபன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வெஞ்ஞாரமோட போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது, நம்ம ஓங்கி அடிச்ச அம்மா இன்னும் சாகல, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. போலீஸ் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இந்த இடத்துல அந்த 19 வயசு ஃபசீனாவோட அம்மா தன்னோட பொண்ணு டியூஷனுக்கு போயிருப்பா, திருப்பி வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா 3 மணி நேரம் ஆகியும் அந்த ஃபசீனா வீடு திரும்பல. அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரே ஒரு போன் கால் தான் வந்துச்சு. அந்த போன் கால், வெஞ்ஞாரமோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நாங்க கால் பண்றோம், உங்களோட பொண்ணு கொடூரமான முறையில கொல்லப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லும் போது அந்த 19 வயசு பொண்ணோட அப்பா அம்மாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை கொன்னது தன்னோட பொண்ணான காதலன் தான் அப்படிங்கிறது தெரியும் போது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, என்னோட பொண்ணு என்கிட்ட பொய் சொல்லிட்டு தான் போனாளா இப்படிங்கிற எல்லா கேள்விகளுமே அவங்களுக்கு வந்திருக்கு. ஃபசீனா மூலியமா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் வீடு கட்டுறதுக்கு காசு வந்துச்சுன்னு தெரியும். ஆனா அது ஃபசீனாவோட காதலன் தான் தந்திருப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. இது எல்லாம் கேட்டுட்டு போலீஸ்க்கு இன்னொரு கேள்வி, ஒருத்தவங்க உனக்கு காசு தரலையேன்னு சொல்லிட்டு குடும்பத்தையே கொலை பண்ணிட்ட, உன் லவ்வர் என்ன பண்ணா, அவளை எதுக்கு கொலை பண்ண இப்படின்னு கேட்கும் போதுதான் எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு நானும் விஷம் குடிச்சிட்டேன், நானும் சாக தான் போறேன், இல்ல நான் சாகல அப்படின்னா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி ஆயுள் தண்டனை கொடுப்பீங்க, இல்ல தூக்கு தண்டனை தருவீங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட காதலி என்ன பண்ணுவா, நான் இல்லாம அவ தவிச்சு போயிட மாட்டா, அதனாலதான் அவளையும் என் கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு கொலை பண்ணேன், கொலை பண்ணிட்டு நானும் விஷத்தை குடிச்சு செத்தரலான்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க அப்படிங்கிறத சொல்றோம். டாக்டர்கிட்ட கேட்கும் போது இவன் ரொம்ப பாதிக்கிற மாதிரி பாய்சன்லாம் எதுவும் குடிக்கல, லைட்டா குடிச்சிருக்கான், அதனாலதான் ஈஸியா காப்பாற்ற முடிஞ்சிச்சு, மத்தபடி இவன் சாகணுமேனு சொல்லிட்டு குடிச்ச மாதிரிலாம் ஒன்னும் தெரியல அப்படிங்கிறத சொல்றாங்க. போலீஸ்க்கு இவன் சொல்ற எல்லா விஷயங்களும் இவனோட மோட்டிவ்லயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. காசு தரலையேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணுவானா, ஒருத்தன் சாகணும்னு சொல்லிட்டு விஷம் குடிச்சிட்டான் அப்படின்னா செத்து போக வேண்டியது தானே, எதுக்கு நம்மளோட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உயிர் எடுக்கணும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் போலீஸ்க்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்குன்னா, இவன் ஒரு ட்ரக் அடிக்ட். இந்த ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிறது அவனோட நெய்பர்ஸ் மூலியமாவும் அவனோட சொந்த அப்பா மூலியமாவும் கேட்கும் போதுதான், ஒருவேளை இந்த ட்ரக் அடிக்ஷன் மூலியமா தான் இவன் நிறைய காசு கேட்டிருப்பான், அதனாலதான் இந்த குடும்பத்தினர் யாருமே தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, இருக்கிற காசு எல்லாம் ட்ரக் மூலியமாவே இவன் முடிச்சிருப்பான், கடைசியா யாரும் காசு தர மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு போதையில அந்த ட்ரக் அடிக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவன் ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. யார் இவனுக்கு சப்ளை பண்றாங்க இப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவனோட வாயில இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் வர வைக்கிறதே போலீஸ்க்கு ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு அடுத்ததா அவனோட சுத்தியை கொண்டுட்டு போய் எப்படி அடிச்சான், சிசிடிவி காட்சிகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம போய் கோர்ட்ல வச்சாதான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவனை ரிமாண்ட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவனை ஃபுல்லா விசாரிச்சு நம்ம எல்லா ப்ரூஃபையும் கொண்டுட்டு வந்து ஃபாரன்சிக் எவிடன்ஸை கொண்டுட்டு வந்து கரெக்டான தண்டனையை வாங்கி தர முடியுங்கிறதுல போலீஸ் ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்க. பொதுவாகவே ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா போலீஸ்க்கு தேவையானது எவிடன்ஸ், அதுக்கு அடுத்ததா விட்னஸ். இந்த இடத்துல ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கு, கையில் அவன் கொண்டுட்டு வந்த சுத்தி இருக்கு, சிசிடிவி காட்சிகள் இருக்கு. அந்த சிசிடிவி காட்சிகள் மூலியமா காலையில ஒரு பைக் எடுத்து சுத்த ஆரம்பிச்சவன் 6 மணி நேரமா அதே பைக்ல தான் சுத்திட்டு இருக்கான். அந்த சுத்திய ஒரு பேக் பேக்ல தான் போட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் பாட்டியை முடிச்சது அந்த சுத்தியில தான், அதுக்கப்புறமா அந்த பைக் எடுத்துக்கிட்டு தன்னோட சித்தப்பா சித்தி வீட்டுக்கு வந்து அவங்களே அடிச்சு முடிச்சதும் அந்த சுத்தியில தான், அதுக்கப்புறம் அதே பைக்ல தான் தன்னோட லவ்வரை பிக்கப் பண்ணிட்டு சொந்த வீட்டுல போய் 3 பேர்த்த கொலை பண்ணதும் அந்த சுத்தியில தான். இது எல்லாமே சிசிடிவி காட்சிகள் மூலியமாவும்
ஃபாரன்சிக் எவிடன்ஸ் மூலியமாவும் கிளியராகவே இருக்கு. ஆனா நமக்கு கிடைச்சிருக்க ஒரு முக்கியமான விஷயம் விட்னஸ். இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட அவனோட அம்மா இறந்து போகல. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளோட பையன் நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணா எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 2 நாள் பக்கம் அவங்க கொஞ்சம் அன்கான்சியஸாவே இருந்தாங்க. அவங்கள யாராலையுமே எதுவுமே பேச முடியல. 2 நாள் கழிச்சு அவனோட அம்மாவான ஷெமிக்கு ஹாஸ்பிட்டல்ல முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா டாக்டரையும் போலீஸையும் பார்த்து என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க? என்னோட கணவர் என்னோட பசங்களாம் எங்க? நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன். விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. அவங்க தான் வந்து அட்மிட் பண்ணாங்களா அப்படிங்கிறத வாய் கூசாம சொல்றாங்க. அவ்வளோ வலியிலையும் தன்னோட பையனை காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்ததை அவங்க போலீஸ் கிட்ட சொல்லும் போது அவங்களோட நிலைமையை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. அந்த அம்மாவுக்கு தெரியாது நம்மளோட 14 வயசு பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு. மூத்த பையன் இளைய பையனை கொன்னுட்டாங்கிறது அந்த அம்மாவுக்கு பாவம் தெரியல. நம்ம மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் போல, கோவத்துல நம்மளே மட்டும்தான் அடிச்சிருக்கான் போல நினைச்சு தன்னோட பையனுக்காக அந்த இடத்துல அவங்க ஒரு பொய்யில தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அம்மாவோட அன்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் இந்த சம்பவத்தோட அப்டேட்ஸ் மட்டும்தான். இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க, இவனை விசாரிக்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ரகசியமே தெரியும். பொதுவா ஒருத்தவங்க காசு தரல அப்படின்னா கோபத்துல எவனுமே கொலை பண்ண மாட்டான். காசு மட்டும் இந்த இடத்துல பிரச்சனையே இல்லை, வேற ஏதோ ஒரு விஷயம் இந்த இடத்துல அடங்கி இருக்கு. இவன் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஒருவேளை ட்ரக்குக்கு காசு தரலன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம். இன்னொரு பக்கம் இவனோட சட்டையை பிடிச்சி கடனை குர்ரான்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணது யாரு? இவனுக்கு அந்த ட்ரக் விற்கிற கும்பலா? அவங்க தான் இது எல்லாத்துக்குமே தூண்டி விட்டுருக்காங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போலீஸ்க்கு தோண ஆரம்பிக்குது. பொதுவாகவே கேரளா அப்படிங்கும் போது நடக்கக்கூடிய கிரைம் எல்லாத்தையும் பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நரபலி கொடுக்குறாங்க, ஒருத்தரை கொலை பண்ணி அப்படியே உட்கார வச்சு சமாதி கட்டுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. இவன் எதுக்காக இவனோட குடும்பத்தையே கொலை பண்ணான் அப்படிங்கிறது இன்னமும் போலீஸ்க்கு ஒரு பெரிய கேள்விக்குறி மட்டும்தான். இந்த சம்பவத்தை பத்தி அடுத்த அப்டேட்ஸ் ஏதாச்சும் வரும்போது கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். போலீஸ் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் ஏகப்பட்டது இருக்கு. ஒரு ட்ரக் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்தால தான் இந்த கொலை எல்லாமே நடந்திருக்கும் அப்படிங்கிறத போலீஸ் இப்ப வரைக்கும் நம்புறாங்க. அதுக்கு அடுத்ததா புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயத்த தான் கேட்டுக்கிறேன். உங்களோட பையனோ பொண்ணோ போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார நுழையிறாங்க அப்படின்னா நீங்க இம்மீடியட்டா தடுக்க வேண்டிய இடம் வந்தாச்சு. பையன் பொண்ணு இந்த மாதிரி எதுவுமே யோசிக்காதீங்க. பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த போதைக்காக அவங்க உயிரையும் கொடுப்பாங்க, உயிரையும் எடுப்பாங்க. அதுல இருக்கிற ஒரு சின்ன சாம்பிளை தான் நீங்க பாக்குறீங்க. இந்த போதைக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு சொந்த அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் லவ்வர் ஆகட்டும் யாருமே நம்மளோட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் போதை உங்களை உண்டாக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் ஒருத்தவங்க போதை அப்படிங்கிற விஷயம் சாதாரண ஒரு சிகரெட்ல இருந்து தண்ணி அடிக்கிறதுல இருந்து கஞ்சால இருந்து ட்ரக்ஸ் வரைக்கும் இதுல எது நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்களை வச்சாவது எப்படியாச்சும் அதை விட்டு நம்ம வெளியே வந்துருவோம். ஆல்ரெடி அதை நம்மளை பாதி சாப்பிட்டுருச்சு. மிச்சம் நம்மளோட உயிர் எல்லாத்தையுமே இழுத்து கடைசியா நம்மளை ஒரு கொடூர அரக்கனாக்கிறதுக்கு பதிலாக நம்ம எப்படியாச்சும் அதை விட்டு வெளியே வரலாம் அப்படிங்கறத இங்க யோசிச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கான கரெக்டான டைம். இதெல்லாம் தாண்டி உங்களோட லைஃப்ல ஒரு பையனை ஒரு லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்றீங்க, உங்களோட வயசு 19 அப்படின்னா இது அதுக்கான டைம் இல்லை. இந்த இடத்துல 19 வயசு பொண்ணு 23 வயசு பையனை சூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற அட்ராக்ஷன்னால மட்டுமே இவங்க 2 பேருமே லவ்னு சொல்லி நம்பிட்டு இருந்திருக்காங்க. இவன் ஒரு ட்ரக் அடிக்ட், இவன் சைக்கோனா என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அந்த 19 வயசு பொண்ணுக்கு பாவம் தெரியாது. தயவு செய்து உங்களோட லைஃப் பார்ட்னரை கொஞ்சம் மெதுவா கரெக்டான மெச்சூரிட்டியில கரெக்டான ஏஜ்ல கவனமா மெதுவா யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்களோட லைஃபே கொடூரமான வகையில முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கான சோஷியல் அவேர்னஸ் ஆன வீடியோவா தான் இதை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல அடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ பப்ளிஷ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பாய்.